ஓவரிஸ்ல சிஸ்ட் வந்துருச்சு, யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு வந்துருச்சு, யூட்ரஸ் இறங்கிருச்சு, அது அப்படியே திரும்பிக்கிச்சு, அதனால வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது மாதிரி ஒரு இடத்துல கூட கேள்விப்படவே இல்லை. முன்னோர் சொன்ன கடைபிடித்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க தவறி இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கணுக்கால் மூட்டு தான் இனவிருத்தி மண்டல உறுப்புக்கான நிரம்பு வந்து முடிவடையக்கூடிய இடம். 10 வருஷம் 13 வருஷம் நாங்க IVF எல்லாம் போய் கூட எங்களுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாம் கூட இன்னைக்கு உள்ள வந்து நேச்சுரலா இயற்கையான முறையில இன்னைக்கு வந்து கன்சீவ் ஆகி சுகப்பிரசவமாவே வந்து நடந்தது. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மதுரையில இருக்க சுவாசி இயற்கை மருத்துவமனையோட MD-ஆன டாக்டர் RK அக்ஷயன் அவர்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம உமன் அண்ட் மென் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஆண் பெண் மலட்டுத்தன்மையை பற்றி, ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம உணவு முறைகளாலேயும் சரி, நம்மளோட சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாததுனால இது ரொம்ப அதிகமாக இந்த IVF சென்டர்ஸ் அது இதுன்னு எங்கே திரும்பினாலும் நீங்கள் இதை வந்து நிறைய பரவலாக இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் எப்படி சிம்பிளாக டாக்டர் வந்து சொல்வார், இது ஒரு நோயே கிடையாது அப்படின்றவார் ஒரே வார்த்தையை. வாங்க அவர்கிட்ட போய் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்கம்மா. டாக்டர் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க டாக்டர். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆண் பெண் மலட்டுத்தன்மை, நீங்க வந்து எதுனாலுமே இது நோயே இல்லை, சர்க்கரை நோயே கிடையாது, உப்பு சத்து சர்க்கரை சத்து அந்த மாதிரி சிம்பிளா முடிச்சிடுறீங்க. இதையும் அதே மாதிரி எங்க நேயர்களுக்காக பாசிட்டிவா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க சொல்றதை கேட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க டாக்டர். நிச்சயமா. இன்னைக்கு குழந்தை பேரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா போச்சு. ஆமா, நல்ல ஒரு டாபிக் தான் இன்னைக்கு வந்து கேட்டு வந்திருக்கீங்க. அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து 16 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. ஆமா, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போல. அப்போ வந்து இடையில வந்து ஓவரிஸ்ல சிஸ்ட் வந்துருச்சு, யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு வந்துருச்சு, யூட்ரஸ் இறங்கிருச்சு, அது அப்படியே திரும்பிக்கிச்சு, அதனால வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது மாதிரி ஒரு இடத்துல கூட கேள்விப்படவே இல்லை, கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிகமா இது மாதிரி வந்து கேள்விப்படுறோம். யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, ஓவரி சிஸ்ட், அங்க வந்து பேரா ஓவரியன் சிஸ்ட், யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்மோட நம்ம நார்மலா இருக்க பேஷண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்து போயிருச்சு. இந்த குழந்தை பேரு இல்லாம போனதுக்கான காரணங்கள் தான் என்ன, காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது ரொம்ப ஈஸியா அவங்களால வந்து சொல்யூஷன் கொடுத்துக்க முடியும். ஆமா, அன்றைய காலகட்டத்துல இருந்த லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் மாறினது தான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? அன்னைக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி வந்து எந்த நேரமும் ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு இல்லை. கண்டிப்பா. இப்ப நம்ம அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாயிருக்கு. கண்டிப்பா. பாருங்க, சிட்டுக்குருவி காலி ஆயிருச்சு. இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு சிட்டுக்குருவி லேகியம் தான் பெஸ்ட்னு சொல்லி ஒரு காலத்துல வித்துக்கிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் செல்போன் ரேடியேஷன்னால பாதிக்கப்படுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனும் இந்த செல்போன் ரேடியேஷனால பாதிக்கப்படும். கண்டிப்பா, மெயினான விஷயம். சரிங்களா? ஒவ்வொரு பொருளுகளுக்கும் ஒரு ரேடியேஷன் இருக்குது. இப்ப வந்து ஆண்கள் கூட ஒரே ஒரு செல்போனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து வெளியில போயிடுறாரு. ஆனா பெண்கள் வீட்டுல இருக்கப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேடியேஷன் தாக்குதல்களுக்குள்ள ஆளாகிறாங்க. அதாவது ஒரு மிக்சி ஆனாலும், கிரைண்டர் ஆனாலும், டிவி ஆனாலும், ஃப்ரிட்ஜ் ஆனாலும் எல்லாத்துலயுமே இருந்து ஒரு ரேடியேஷன் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து தாக்குது. அப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் வந்து இவங்க வீட்டுல இருக்கப்படும் உட்காரும் பொழுது சுத்தி ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் இருக்கு. அப்ப இதோட ரேடியேஷன் உங்களுக்கு தாக்கப்படுது. இன்னொன்னு, வீட்டுக்குள்ள ஒய்ஃபோட சேர்த்து ஒய்ஃபையும் வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அந்த ஒய்ஃபை ரேடியேஷன் அங்க தாக்குது. இவர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு ஒய்ஃபை ரேடியேஷனுக்குள்ளதான் உள்ள இருக்கிறாரு. இந்த ரேடியேஷன் தாக்குதல் ஒரு மெயின் ரீசன். அவங்களுடைய ஆண் பெண் இனவிருத்தி உறுப்புகளையும் அதோட ஹார்மோனையும் பாதிப்படைய செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இன்னைக்கு குழந்தைனாலே ஒரு கல்யாணம் முடிக்கப்படும் பொழுதே ஒரு பயம் வந்துருது. முதல்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பயம் வந்துருது. அதெல்லாம் முன்னாடி அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது. பயம், ஏன்னா அந்த குழந்தைய வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய வளர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்த்தா இன்னைக்கு வருஷத்துக்கு வந்து LKGக்கே 1 லட்ச ரூபா வந்து வருது. அப்ப 12th வரைக்கும் முடிச்சு அப்புறமா அவர் படிச்சு எத்தனை லட்சம். அப்ப அங்கேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, குழந்தை 10 வேணாம், 5 போதும், 5 வேணாம், 2 போதும். சரிங்களா? அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கடைசியில நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு. இப்ப பார்த்தோம்னா நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஆமா, நாமளே குழந்தைங்களா இறந்துருவோமே அப்படின்ற மாதிரி இப்ப அவங்களே அந்த
அந்த மனநிலைக்குள்ள போயிட்டாங்க. கண்டிப்பா. அன்னைக்கு ஒரு வேலை பார்த்து ஒரு குடும்பத்தை நடத்த முடிஞ்சது, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தும் நடத்த முடியல. அது மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் வச்சு பாருங்க. அப்ப மனநிலையே முதல்ல நமக்கு வேணாம், குறைச்சு வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு மனநிலை ஆயிடுச்சு. அப்ப அன்றைய காலகட்டத்துல 16 குழந்தைகளை பெற்றதுக்கான காரணம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து நல்ல கடுமையான உழைப்பாளிகளா இருந்த ஒரு விஷயம். ஏன்னா அங்க அன்னைக்கு யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாமே குழந்தை பேருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு அம்மி, உரலு, சரிங்களா, அந்த இது குத்துறது, உலக்கு குத்துறது, கோலம் போடுறது, இப்படி எல்லா விஷயங்களும் அந்த அவங்களுடைய யூட்ரஸை வந்து பாத்தீங்கன்னா வந்து பலப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு இது இல்ல, சரிங்களா. இப்ப நமக்கு அந்த விஷயங்கள்லாம் மாறிடுச்சு. நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில இது மாதிரி வந்து 10 வருஷம் 13 வருஷம் நாங்க IVF எல்லாம் போய் கூட எங்களுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாம் கூட இன்னைக்கு உள்ள வந்து நேச்சுரலா இயற்கையான முறையில இன்னைக்கு வந்து கன்சீவ் ஆகி சுகப்பிரசவமாவே வந்து நடந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இந்த இதுக்குள்ள வந்து ரெடியா இருக்கிறாங்க. இங்க இவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சுதான் இது பண்ணிக்கிறோம். அடிப்படையான புரிதலை முதல்ல கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, நம்மளுடைய கால் பாதத்துல ஒருத்தருடைய கால் பாதத்தை பார்த்து இவங்களுக்கு வந்து மேலுக்கு தான் பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு கப்பிள்ஸ் வந்து வர சொன்னோம்னா அந்த லேப் ரிப்போர்ட் இல்லாமலே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். காலில் வந்து அப்படி காமிச்சிடும். சரிங்களா. இப்ப நமக்கு சொல்லுவோம், பார்த்துட்டு சொல்லுவோம், ஆமாங்க என்னங்க உங்களுக்கு வந்து ஃபீமேல் சைட்ல தான் பிரச்சனை இருக்குது, ஓவரிஸ்ல சிஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அப்புறம் தான் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஆமாங்க ஓவரிஸ்ல சிஸ்ட் இருக்குது, அதனாலதான் வந்து நிக்க மாட்டேங்குது குழந்தைம்பாங்க. அப்ப ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாமியார்கள் சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா பையன் மேல பிரச்சனையே கிடையாதுங்க, மருமக மேலதாங்க பிரச்சனை அப்படின்னு. ஆனா இங்க 2 பேரையும் நாங்க வர சொல்லும் பொழுது என்னன்னா 2 பேரும் வரணும், கப்பிள்ஸ் வரணும்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நம்ம இதுல இந்த ஆயுர்வேதிக் டாக்டர், சித்தா டாக்டர், இயற்கை மருத்துவர்கள் இருக்கக்கூடிய நம்ம குழு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா. அப்ப கப்பிள்ஸா வர சொல்லுவாங்க. வர சொல்லி அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணும்போது பார்த்தா அங்க வந்து மேலுக்கு தான் பிரச்சனை இருக்கும், ஃபீமேலுக்கு நல்லா இருக்கும். அவங்களுடைய காலில் அந்த அடையாளங்கள்லாம் நல்லா தெரியும், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. அப்ப மேல் சைடுல பார்த்தோம்னா அந்த அடையாளம் ரொம்ப அப்பட்டமா காமிக்கும். அப்ப அவங்ககிட்ட கேட்போம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குதாங்களே, விந்தணு குறைபாடு இருக்குதா அப்படின்னா அப்புறம் ஆமாங்க அப்படின்பாங்க. அப்புறம் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்த்தோம்னா ஆமாங்க. இப்ப அத நமக்கு காலில் காமிக்குது பாத்தீங்களா. இப்ப கால் பாதத்துல அப்படி காமிக்குதுல, இதை நம்முடைய முன்னோர்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்ப ஃப்ரீ டைம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்கு. நம்முடைய சித்தர்களுக்கு வேலையே என்னன்னா உடம்ப ரிசர்ச் பண்றதுதான். அதனால அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆமா. அப்ப காலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய முன்னோர் சொன்ன கடைபிடித்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க தவறி இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா கொலுசு போடுறது, காலில் கொலுசு போடுறது. தண்டை போட்டாங்க, கொலுசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனமா போட்டாங்க, தண்டை போட்டாங்க. சரிங்களா. ஆமா, அந்த சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி இதுல வரும் பாருங்களா, பிரச்சனையே அந்த தண்டையில இல்லையா. பாருங்க, அந்த அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனமா இருக்கும். அது வந்து அது உரசுறது சவுண்டு கேட்கிற மாதிரிலாம் வருது பாத்தீங்களா. அது பூரா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து மணிகள் எல்லாம் வந்து காலில் நம்ம கணுக்கால் மூட்டுல போடுவோம் பாருங்க. இந்த கணுக்கால் மூட்டு தான் இனவிருத்தி மண்டல உறுப்புக்கான நிரம்ப வந்து முடிவடையக்கூடிய இடம், அந்த சர்க்குலேஷன் வந்து முடிவடையக்கூடிய இடம். சரிங்களா. அப்ப இந்த இடத்துல நம்ம கால் கணுக்கால் மூட்டுல இந்த உராய்வுகள் ஏற்பட ஒருவருக்கு யூட்ரஸ் ஓவரிஸ்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் நல்லா சுரக்கும், அது அதோட ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும். புரோஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனையே வராது. ஆண்களும் போட்டாங்க தண்டை, ஆண்களும் அங்க கனமான தண்டை போட்டிருந்தாங்க. சரிங்களா. பெண்களும் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அது இல்ல. சரிங்களா. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதை கொலுசுக்கு மாறினாங்க. கொலுசுலயுமே நிறைய முத்துக்கள் இருந்ததை போட்டாங்க, வெயிட்டா போட்டாங்க. இப்ப அதுவும் குறைஞ்சு ஒரு முத்தாச்சு, இப்ப முத்தே கிடையாது, மாட்டினாங்க. கடைசியில இப்ப ஒரு கயர் கட்டின மாதிரி, ஒரு நூல் கட்டின மாதிரி மாட்டினாங்க. இப்ப நிறைய அங்க ஐடி கம்பெனில கொலுசு மாதிரி படம் வரைஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா. கொலுசே போடல, அப்படியே ஒரு கொலுசு மாதிரி ஒரு படம் வரைஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வீட்லயும் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு படம் வரைஞ்சு போட்டோ வச்சுக்க வேண்டியதான். அதான் நடந்துருச்சு இன்னைக்கு. சரிங்களா. அதனால இந்த கணுக்கால் மூட்டுல நாம அதிகப்படியா அழுத்தங்கள் கொடுக்க அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பேரு பிரச்சனை இல்லாம வெளியே வர முடியும். அப்ப அங்கேயே அவங்க தவறிதாங்க. அதை நம்ம கால் பாதத்துல சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது அங்க அந்த ஏரியாவில தான் வந்து சில நாட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி விடுவோம், ஆட்டோமேட்டிக்கா கிளியர். சரிங்களா. இப்படி இயற்கையான முறைகள்ல இருந்து மாறினது. ஓகேங்களா. உணவு முறைகள் டோட்டலா மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைகள்ல இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு உடம்ப கூலிங்கா வச்சுக்கணும்னு சொல்லி சில விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து இந்த லூப்ரிகேஷனுக்காகனு சொல்லி சில விஷயங்களும், இந்த இனவிருத்தி மண்டல உறுப்புகள் பருவம் அடைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையில அப்படியே கொஞ்சம் மாற்றுவாங்க.
ஆமா மாற்றத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு அதெல்லாம் பண்றதே இல்லையே. இன்னைக்கு அந்த பாட்டியெல்லாம் வெளியே பூட்டி அனுப்பியாச்சு. அதனால அதை சொல்றதுக்கு எனக்கு வீட்டுல ஆள் இல்லை. அதனால இப்ப நவீன காலத்துல ஸ்டைலா வாழ்ந்துட்டு போறாங்க, குழந்தையின்மை பிரச்சனை வந்துடுறாங்க. கண்டிப்பா. அந்த வகையில நம்ம இதுக்கு என்ன மெயினா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நபர்களையும் பாருங்க, அதிகப்படியான வெப்பத்துல இருப்பாங்க. அதிகப்படியான வெப்பம் தான் இன்னைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஓகேங்களா? ஆமா, நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதிகப்படியான வெப்பம் இருக்குதானே. உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இல்லை, பல வருஷமா அவஸ்தைப்படுறீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க இது மாதிரியான வார்த்தைகளை நீங்க காதுல கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எந்திரிச்ச சேர்ல இன்னொருத்தர் உட்காருவாரு, உட்காந்துட்டு சொல்லுவாரு, யாருமா அந்த சேர்ல உட்காந்தது, என்னம்மா இந்த சூடு சுடுது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூடு உங்கள் உடம்புல இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சேரில் உட்காந்து எந்திரிச்சு இன்னொருத்தர் உட்காரும் போது தான் அது தெரியும். அதே போல தான் ஜென்ஸ், அவருமே அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அவர் ஆஃபீஸில் சேரில் உட்காந்துருப்பாரு, எந்திரிப்பாரு, அவரோட வேற யாரோ இன்னொருத்தர், அவர் மேனேஜரோ சுப்பீரியர் ஒருத்தர் உட்காராரு, உட்காந்துட்டு ஏய் என்னப்பா இவ்வளவு சூடு அப்படின்னு கேட்டுங்களா. அப்போ இன்ஃபெர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்டுக்கு அதிகப்படியான காரணம் உங்களுக்கு அதிகப்படியான சூடு தான். இதை நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி அதிகப்படியான வெப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலதான் இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும். என்ன பண்ணு, கூல் பண்ண வச்சாங்க. அன்னைக்கு ஆத்துல குளிச்சாங்க, குளத்துல குளிச்சாங்க, சரிங்களா, அருவி தண்ணியில குளிச்சாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை வேற இருக்கு. ஆத்துல குளிச்சா ஒரு பலம் கிடைக்கும், அருவியில குளிச்சா ஒரு பலம் கிடைக்கும், குளத்துல குளிச்சா ஒரு பலம் கிடைக்கும், கிணத்துல குளிச்சா ஒரு பலம் கிடைக்கும். வாதம் பித்தம் கபத்தை சமப்படுத்துறதுக்கு ஒவ்வொன்றுலையும் குளிக்க சொன்னாங்க, சரிங்களா. இப்ப அன்றைய காலகட்டத்துல எதுனாலும் உடம்ப ஃபுல்லா உள்ள மூழ்கிற மாதிரி தான் குளிச்சாங்க, மூழ்கி குளிக்கிற மாதிரி தான் குளிச்சாங்க. கிணத்துக்குள்ள போனா மூழ்கி உடம்பு உள்ளுக்குள்ளேயே ஒரு மணி நேரத்துக்கு ஊறும், கூலிங் ஆயிரும். ஆத்துல குளிச்சா உள்ள, குளத்துல குளிச்சா உள்ள, பாத்தீங்களா. அருவியில குளிச்சா உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கூலிங் ஆயிரும். கண்டிப்பா, சரிங்களா. அப்படி அடிச்சு உள்ள இறக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சவர் ஒண்ண போட்டு விட்டுட்டோம். சவர்ல தண்ணியும் வர மாட்டேங்குது, சரிங்களா. இல்லையா, அதுவும் அப்படியே லைட்டா தெளிக்குது, நம்ம கல்யாண வீட்டுல பன்னீர் தெளிக்கிற மாதிரி, சரிங்களா. பரவாயில்ல, அதையுமே குளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தோட்டிட்டு ரெடி ஆயிடுறாங்க. இப்ப என்ன நடக்கும்னா, ஒரு நெருப்பு எரியுது, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல கொஞ்சோண்டு போய் அது மேல தண்ணியை தெளிங்களேன். எல்லாம் ஹோம குண்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல நீங்க கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி இப்படி தெளிக்கிறீங்க. என்ன நடக்கும்னா, இது இன்னும் குஃப்னு மேல ஏறும். அதுதான் உடம்புலையும் நடக்கும். அதுதான் உடம்புலையும் நடக்கும். என்னன்னா, நம்ம நல்ல சூடுல இருக்கிறோம், நீங்க போய் கொஞ்சோன்னு ஒரு 4 டப்பா தண்ணியை மோந்துட்டு ஊத்திட்டு குளிச்சிட்டோம்னு சொல்லி வந்துட்டு வேக வேகமா அவசரமா வேலைக்கு போறோம். வேலை மேலதான் கவனம் இருக்கு, உடம்புல கவனம் இல்லை. கேட்டுங்களா. அப்ப அது போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, உடம்புல இன்னும் வெப்பம் அதிகமா ஏறும். இப்ப குறிப்பா நம்ம உடம்புல அடுப்பு இருக்கு, 2 அடுப்பு இருக்கு. ஓகேங்களா. ஆமா, சின்ன அடுப்பு ஒண்ணு, பெரிய அடுப்பு. ஓகேங்களா. ஆமா, இந்த 2 அடுப்புல சின்ன அடுப்புன்றது நம்மளுடைய கம்பு கூடுங்க, பெரிய அடுப்புன்றது நம்மளுடைய தொடை இடுக்குங்க. இங்க வெப்பம் உருவாயிட்டே இருக்கும், சரிங்களா. இப்ப இங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு தான் அவங்க பாத்தீங்கன்னா அந்த குளியல் முறைகள்ல அவ்வளவு விஷயத்த சொல்லி வச்சிருந்தாங்க. குளிச்சு முடிச்சு தோட்டம் பொழுது கூட பாத்தீங்கன்னா இங்க இது பண்ணிட்டு கம்பு கூட்டுக்கு கொண்டு துண்டை வச்சு கிளீன் பண்ணுவாங்க, சரிங்களா. அதான் இல்லையே இன்னைக்கு, சரிங்களா. அதுக்கு ஹீட்டர் ஒண்ணு வாங்கி வச்சுட்டோம், சரிங்களா. வாங்கிட்டு அப்படியே முடிக்கி போட்டு அப்படியே உடம்புக்கும் போட்டு கிளம்பிடுறது. இப்ப இது மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றத்தை கொண்டு வந்தோம்ல, அதனாலதான் இன்னைக்கு உடம்புக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளங்கள் இன்னைக்கு வந்தது காரணம். அப்ப உடம்புல அதிகப்படியான வெப்பம், இந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அடுப்புல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பம், அதை அணைக்காம விட்டுட்டோம். அதான் ஒரு விஷயம். அது அவங்களுக்கு நல்ல குளியல், உங்களுக்கு உடம்பு முழுவதும் நனைஞ்சு குளியல் பண்ணியிருந்தாதான் ஆஃப் பண்ணிட முடியும். இன்னைக்கு இல்லையே. அதனால இடுப்புக்கு மேல அதிகப்படியான வெப்பத்தில் இருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. இடுப்புக்கு கீழே இன்னும் அதிகப்படியான வெப்பத்தில் இருப்பாங்க. குறிப்பா இந்த தொப்புளுக்கு கீழே தொடைப்பகுதி வரைக்கும் ஓவர் ஹீட், மோர் சிவியர் ஹீட். யாருக்கு? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இதுதாங்க உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம். இதுதான் உங்களுடைய யூட்ரஸ்ல வர்ற பிரச்சனைக்கு காரணம். யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, ஓவரிஸ்ல வரக்கூடிய பிரச்சனை, ஓவரி சிஸ்ட், இதுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. நீங்க பாருங்க, ஹீட்டு, நான் காமனாக சொல்லுவோம் ஒயிட் டிஸ்சார்ஜுங்க, ஹீட்டு படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஹீட்டு, நீங்கள் ஹீட்டை மட்டும் குறைங்க,
இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அதனால் குழந்தையின்மை பிரச்சனைகளை வரக்கூடியவங்களுக்கு நம்ம சிகிச்சை மையத்தில் நிறைய டிப்ஸ் கொடுப்போம், நிறைய சிகிச்சைகளும் உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மெடிசன்ஸும் கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு காமனாக சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். அதுலேயே உங்களுடைய அந்த பிரச்சனையிலேருந்து நிறைய பேர் வெளியே வர முடியும். உங்களுடைய கருப்பையையும் உங்களுடைய சினைப்பையையும் கூலிங் பண்ணுங்கள். உங்களுடைய ஆண்களுக்கு உங்களுடைய ப்ரோஸ்டேட் கிளாண்டு, உங்களுடைய டெஸ்டிஸ், இதை ரெண்டையும் கூல் பண்ணுங்கள். உங்களுடைய விந்து அணுக்கள் கட்டியாகும், அது நீர்த்து போகாமல் வரும். சரிங்களா? ஆமாம். அடுத்து வந்து தூக்கத்துலலாம் விந்து கழிதுனா கூட உங்களுக்கு ஹீட்னால தான். அப்போ இதை கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கிணத்துல குளித்த மாதிரி குளத்தில் குளித்த மாதிரி ஒரு குளியல் பண்ண போகிறீங்க. எப்படின்னா, ஹிப்பாத் அப்படின்னு ஒரு ஹிப்பாத் இருக்குதுங்க. அப்போ ஒரு டப்பு ஒன்று வாங்கிக்கங்க. இன்றைக்கி நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லாம் போனால் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் இதில் போயிட்டு டப்பு, நம்ம நார்மலாக குளிக்கிற டப்பு இருக்கும்ல, சின்னதாக இருக்கும், அதே கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கங்க. நீங்கள் உள்ளே உட்கார்ற மாதிரி அந்த டப்பில் ஒரு 3/4 டப்புக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கங்க. நார்மல் வாட்டர், ரூம் கிளைமேட் வாட்டர் பிடிச்சிக்கங்க. இப்போ அதுக்குள்ளே போய் உட்காருங்க. காலை 2 வெளியில் போட்டுருங்க. காலை 2 வெளியில் போட்டுருங்க. அப்படி நம்ம தொட்டிக்குள்ளே உட்கார்ற மாதிரின்னு வச்சுங்களேன். ஆமாம், காலை 2 அப்படி வெளியில் போட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்கணும். நம்மளுடைய இடுப்பு பகுதி, நம்மளுடைய தொடைப்பகுதி, இந்த மேல் வயிறு வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த நெஞ்சு பகுதியெல்லாம் தண்ணி இருக்காது. அது மாதிரி வந்து இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருங்க. வெறும் வாட்டர், வெறும் தண்ணி தான், அவ்வளோதான். இப்போலாம் வேறு எதுவும் இதில் எதுவுமே கலக்கலை. அப்படியே ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகிட்டே வருங்க. அதே போல் இதை போலயே வந்து டெய்லி பண்ணணும். இது எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். மார்னிங் எம்டி ஸ்டொமக், இல்லை ஈவினிங் தான் என்னால் முடியும் அப்படின்னோம்னா மதிய சாப்பாடுக்கும் நைட் சாப்பாடுக்கும் நடுவில் வேணா ஒரு 4 to 6 அந்த நேரம் வச்சுக்கோங்களேன், பெட்டராக இருக்கும். ஹிப்பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இயற்கை மருத்துவத்தில் ஒரு அற்புதமான ஒரு முறை இந்த ஹிப்பாத். இதில் சில மூலிகைகள்லாம் மிக்ஸ் பண்ணி ஹிப்பாத் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் இருக்குது. தேவைப்படுற நபர்களுக்கு அதையும் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வெறும் நார்மல் வாட்டரில் பண்ணி பாருங்களேன், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பண்ணி பாருங்களேன், பெஸ்ட். ஆமாம். அதனால் நாங்கள் ஒரு முறை எங்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. நம்முடைய ரிலேட்டிவ் பையன் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் தந்தார். அவர் மூலமாக வந்து இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வர்றாங்க. கணவன் மனைவி இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஹிப்பாதுன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், இதை வாங்கி வச்சு பண்ணுங்க அப்படின்னோம். இது மாதிரி தான் ஒரு 1/2 டப்புக்கு தண்ணி வச்சு உள்ளே உட்காந்துருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. 20 நிமிஷம் 1/2 மணி உட்காந்துருக்கணும். ஆமாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங் ஆகணும்னா கரிசலாங்கண்ணி தைலம் கிடைக்கும். அந்த கரிசலாங்கண்ணி ஆயிலும் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். அல்லது சும்மா ஒரு ரோஸ் வாட்டர் போடலாம். ரோஸ் வாட்டர் போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த ரோஸ் இதழ்கள்லாம் போட்டுட்டு உட்காந்தோம்னா கூட சூப்பராக இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த மாதிரி நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சைனாவில் ஒரு டாக்டர்கிட்ட அங்கே வந்து பேசி இது பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று அனுப்பி வைக்கிறாங்க. அதில் ஏதோ செய்ய சொல்லிக்கிறாங்க, மருந்தும் எக்யூப்மெண்ட்ஸும் ஏதோ அனுப்புகிறாங்களாம். அதில் ஏதோ செய்ய சொல்லிக்கிறாங்க சார். நான் லாஸ்ட்டாக அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது முடியலைன்னா அதுக்கப்புறம் வேணால் வரேன்ட்டாங்க. சரி ஓகேன்னுச்சு. அவங்க சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அந்த பொருள் வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு 20 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணால், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு டப்பு அனுப்பி வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு லிக்யூட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த லிக்யூடை போட்டு தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே உட்காரு, டெய்லி 1 மணி நேரம் உட்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு வந்து 1 லட்ச ரூபா அந்த டப்புக்கும் அதுக்கும் வாங்கியிருக்காங்க சார். 1 லட்ச ரூபாயை கட்டி இப்படி வெளிநாட்டில் இப்படி வாங்கி நம்ம பண்ணினாதான் சூப்பர்னு நினைக்கிறோம். அதனால் இயற்கையாக நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு டப்பு வாங்கிட்டு வந்துச்சு நாம் பண்ணோம்னா இதெல்லாம் லோக்கல் மருத்துவம், இதெல்லாம் கேட்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கேட்டிங்களா? அதனால் இயற்கை மருத்துவம் தான் நம்மளுடைய ஆதியிலிருந்து மக்கள் அன்றாடம் கடைபிடிச்ச ஒரு விஷயம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டப்பு வாங்கிக்கங்க, ஹிப்பாத் பண்ணுங்கள். தினந்தோறும் டெய்லி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் பண்ணுங்கள், போதும். வேறு எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி தைலமோ கரிசலாங்கண்ணி ஆயிலோ அல்லது ரோஸ் வாட்டரோ கூட ஊற்றிட்டு வந்தால் போதும், உட்காந்துடுவாங்க. ஆணும் பெண்ணும் 2 பேருக்கும் வந்து குழந்தையின்மைனா 2 பேருமே சேர்ந்து பண்ணுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். 3ஆவது மாதத்தில் அருமையான ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது நீங்கள் சொன்னதுலேயே நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எளிமையாக சொன்னோம்னா அதுக்கு வந்து மதிப்பு கிடைக்கிறது கிடையாது. அதை அதிகப்படுத்தி சொல்கிறப்ப தான் அதுக்கான மதிப்பு கிடைக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ எளிமையாக சொல்லி கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பயன்பெறணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. என்ன நேயர்களே, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. எளிமையாக நம்ம வந்து கருத்தரிக்கிறதுக்கான என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் மாற்றணும் அப்படின்னம்னா, நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மேலும் இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வாங்க. மொத்தம் 5 கிளைகள் இருக்கு. மதுரையில் 2 கிளைகள் இருக்கு. அண்ணா நகர் அண்ணா பேருந்து நிலையம், சென்னையில் 3 கிளைகள் இருக்கு. ஆலந்தூர், அண்ணா நகர், மடிப்பாக்கம். இந்த 5 கிளைகளில் நீங்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், முன்பதிவும் செஞ்சுக்கலாம். மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.